ரைட். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் தான் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக். டாபிக்கோட பேர் சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வார்த்தைகள் நீங்கள் கற்றுக்கணும். கொகுசிவ் ஃபோர்ஸ்னா என்னங்க சார்? கொகுசிவ் ஃபோர்ஸ். கொகுசிவ் ஃபோர்ஸ்னா என்ன தெரியுமா? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிகுல்ஸ் ஆஃப் சேம் சப்ஸ்டன்சஸ். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பொறுமையாக கற்றுக்கிட்டேவா? பை இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட டாபிக் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சர்ஃபேஸ் டென்ஷன் மட்டும் லேசாக ட்ரையாக இருக்கும். அதுலேயும் எண்ணெய் தண்ணியெல்லாம் ஊற்றி எப்படியாவது கொண்டு வந்து நல்லா அவன்கிட்ட சேர்த்துறேன். அதனால் நல்லா கற்றுக்கிட்டேவா. இதுக்கு கண்டிப்பாக 3 கிளாஸ் தேவை. இன்று நாளை மறுநாள் கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாது. 3rd டே அன்னைக்கு சம் போட்டுறேன். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிகுல்ஸ். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிகுல்ஸ் எங்கே சார்? ஆஃப் தி சேம் சப்ஸ்டன்சஸ். இப்போ ஒரே சப்ஸ்டன்ஸ் வாட்டர் மட்டும் எடுத்துக்கோங்களேன். வாட்டர்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸை தான் கொகுசிவ் ஃபோர்ஸ்னு சொல்ல போறோம். இப்போ வாட் இஸ் கொகுசிவ் ஃபோர்ஸ்னு கேட்டால் பதில் என்ன? வாட்டர்ல இருக்கக்கூடிய 2 மாலிகுல். இப்போ உன் கிளாஸ்ல நீயும் உன் ஃப்ரெண்டும் இருக்கிற மாதிரி உங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங், உங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன், இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை தான் கொகுசிவ் ஃபோர்ஸ்னு சொல்ல போறோம். வாட்டர் மாலிகுலுக்கு மட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு லிக்விட் அந்த மாலிகுல்ஸ்க்கு மட்டும், ரைட்டா? ரெண்டுமே ஒரே விஷயமா இருக்கணும். சேம் சப்ஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்க்கு நடுவில் இருந்தால் அதுக்கு பேர் கொகுசிவ் ஃபோர்ஸ். கொகுசிவ் ஃபோர்ஸ் யாருக்கு சார் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்? உங்களுக்கு தெரியுமா? சாலிட்ஸ்க்கு தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். என் கூட படிச்சிருங்க. சாலிட்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிங்க சார். அப்ப லிக்விடுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது, பட் கொஞ்சம் வீக்கரா இருக்கும். கேஸுக்கு கொகுசிவ் ஃபோர்ஸ் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நெக்லிஜிபிள்னு கத்துக்கணும். இருக்கவே இருக்காது. முதல்ல இந்த 3 லைனை என்கிட்ட படி. கொகுசிவ் ஃபோர்ஸ்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிகுல்ஸ் ஆஃப் சேம் சப்ஸ்டன்சஸ். சாலிடுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவும் லிக்விடுக்கு வீக்காகவும், கேஸஸ்க்கு சுத்தமா இருக்காது. புரிஞ்சிருச்சு சார். அடிசிவ் ஃபோர்ஸ்னா என்ன? அடிசிவ் ஃபோர்ஸ் இதுவும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னா பிட்வீன் த மாலிகுல்ஸ் தான். பிட்வீன் த மாலிகுல்ஸ் என்னவா இருக்குன்னு கம்ப்ளீட் பண்ணுங்க. அங்க சேம் சப்ஸ்டன்ஸ் சொன்னா இல்லையா? அப்ப இங்க 2 டிஃபரெண்ட், அவ்வளவுதான். 2 டிஃபரெண்ட் சப்ஸ்டன்சஸ். ஒன்றும் இல்லை. இப்போ பக்கத்தில் எல்லாரும் நோட் வச்சிருப்பீங்க, பேனா வச்சிருப்பீங்க. நான் சொல்ற நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பீங்க, இல்லை கம்முன்னு இருப்பீங்க. உன் பென் எடுத்து நோட்ல உன் பேர் எழுதுறது அடிசிவ் ஃபோர்ஸ். காரு பென்னு வேற, பேப்பர் வேற. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிகுல்ஸ் ஆஃப் 2 டிஃபரெண்ட் சப்ஸ்டன்சஸ். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிகுல்ஸ் ஆஃப் 2 டிஃபரெண்ட் சப்ஸ்டன்சஸ். ஒயிட் போர்டில் பெண்ணால எழுதுறது, மார்க்கர் பெண்ணால எழுதுறது. பிளாக் போர்டில் சாக் பீஸால எழுதுறது. இவ்வளோ ஏன்ப நீங்க யூஸ் பண்ணுவீங்கல்ல, ஃபெவிக்விக்கு, ஃபெவிகாலு, ஃபெவிஸ்டிக்கு, ஏதாவது 2 பொருளை ஒட்டுறதுக்கு யூஸ் பண்றீங்கல்ல. ஃபெவிஸ்டிக் வேற, பேப்பர் வேற. அடிசிவ் ஃபோர்ஸ்னா வேற வேற டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்க்கான அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் அடிசிவ் ஃபோர்ஸ்னு கற்றுக்கணும். செல்லோ டேப் பாருங்க, ரைட்டா? மார்க்கரு, ஒயிட் போர்டில் இருக்கக்கூடிய மார்க்கரு, சாக் பீஸ், பிளாக் போர்டு, இது எல்லாமே அடிசிவ் ஃபோர்ஸுக்கான எக்ஸாம்பிள். இது ரெண்டும் தெரிஞ்சாதான் சர்ஃபேஸ் டென்ஷன் உங்களால் கற்றுக்க முடியும். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்னங்க சார்? சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டென்ஷன் தான் சர்ஃபேஸ் டென்ஷன். ஒரே நிமிஷம். ஓகே, ருதிபா எப்போ வந்தீங்க? இப்போ தானே? ஓகேம்மா, ஓகே, ரைட். சர்ஃபேஸ் டென்ஷன் கேர்ஃபுல்லாக கவனி. நான் சொல்ற நைட் கூட செஞ்சு பாரு. ஒரு கண்டெய்னர்ல வாட்டர் எடுத்துக்கோ, ஒரு பீக்கர்ல வாட்டர் எடுத்துக்கோ. எடுத்துக்கிட்டீங்களா? ஸோ ஃபுல்லாக வாட்டர் எடுத்துக்கோ. ஜென்ட்லா ஒரு நீடில், நம்ம வீட்டில் துணி தைக்கிற ஊசிலாம் இருக்குல்ல, ஜென்ட்லா ஒரு நீடில் அந்த வாட்டர் மேலே அப்படியே ஹரிசான்ல பொறுமையாக வைங்களேன். மிதக்கும். என்ன சார் அது? மூழ்கணும் தானே? ஏன் மிதக்குது? அது மூழ்கணும் தானே, ஏன் மிதக்குது? ஏன்னா
அந்த நீடில் இருந்து நார்மல் ஃபோர்ஸ் எல்லாம் அதை பிடிச்சி இழுக்கும். அந்த சர்ஃபேஸ்ல ஒரு எலாஸ்டிக் மெம்பரேன் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அது என்ன பண்ணுன்னா அந்த பின்னை மூழ்க விடாம இந்த பின்னை இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தும் இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தும் இழுக்கும் பொழுது அந்த பின்னால மூழ்க முடியல. அப்ப டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் பர் யூனிட் லென்த், சர்ஃபேஸ் டென்ஷன், இனிமேல் அவனை நீங்க டீன்னு கூப்பிடணும். சர்ஃபேஸ் டென்ஷன், சர்ஃபேஸ் டென்ஷன்னா இனிமேல் டி. டி வேணும்னா டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் பர் யூனிட் லென்த், டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் பர் யூனிட் லென்த். நல்லா படி, டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் பர் யூனிட் லென்த். கத்துக்கிட்டீங்களா? டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் பர் யூனிட் லென்த். யூனிட் சொல்லி கொடுங்க சார். நியூட்டன் பெர் மீட்டர். 2021ல சர்ஃபேஸ் டென்ஷனோட டைமென்ஷனல் ஃபார்முலா நீட் சம்மா கேட்டிருப்பாங்க. அப்பெல்லாம் ரொம்ப சிம்பிளா கேட்டாங்க. எப்படி சார் சால்வ் பண்றது? mlt பார் -2 பை ஒரு m, அதனால ஒரு lt பார் -2. lt பார் -2 ஃபோர்ஸ். தப்பு பண்றேன், நீங்களும் அதை கண்டுபிடிக்கல. நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லு சார். அங்க லென்த் தான் சார் கொடுத்துறாங்க சார். அப்ப எல் தான் கேன்சல் பண்ணனும். mt பார் -2 தப்பு பண்ணன்னு சொல்லிடணும். ரைட்டா? நான் தெரியாம என்ன பண்ணிட்டேன், மீட்டர்ன்ட்டு m போட்டிருக்கேன். லென்த்துக்கு எஸ் யூனிட் தான் மீட்டர், டைமென்ஷன் எல். அப்ப mt பார் -2 தான் கரெக்ட். நான் சொல்றதை ரொம்ப பொறுமையா கத்துக்கோ. இந்த சர்ஃபேஸ் டென்ஷனை புரிய வைக்கிறது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். உள்ள போயிட்டுனா ரொம்ப ரொம்ப ஈஸி. சர்ஃபேஸ்ல ஒரு டென்ஷன் இருக்கும். நான் சொல்றதை கொஞ்சம் கற்பனையா யோசிச்சு பாருங்க. எப்படி சொல்றது, ஒரு பெரிய ஸ்கிரீன் மாதிரி எடுத்துக்கலாமா? ஒரு பெரிய ஸ்கிரீன் மாதிரி எடுத்துக்கலாம். இது நாலு கார்னர்லயும் எங்கேயாவது கட்டி நல்லா இழுத்து கட்டிடுங்களேன். நல்லா டைட்டா இழுத்து கட்டிட்டா இப்போ இந்த சர்ஃபேஸ்ல மட்டும் ஒரு டென்ஷன் இருக்கும்ல. அதே மாதிரி வாட்டர் மாலிகுல்ல என்ன இருக்கும்னா அதோட சர்ஃபேஸ் மட்டும் டென்ஷன் கொடுத்து அதை ஒரு எலாஸ்டிக் பபிள் கம் சாப்பிட்டுட்டு அதை கையில எடுத்து அப்படியே எலாங்கேட் பண்ணா, அப்படியே பிரிச்சா ஒரு பேப்பர் மாதிரி பண்ணா எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப தப்பு, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு எப்படி எக்ஸாம்பிள் சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியல. ஒரு ஃபைன் எலாஸ்டிக் மெம்பரின் மாதிரி இருக்கும். அப்படி அந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டென்ஷன் தான் சர்ஃபேஸ் டென்ஷன். தமிழ்ல பரப்பு இழு விசைன்னு அர்த்தம். ரைட்டா? இன்னும் உள்ள போக போக புரிஞ்சிடும். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் லிக்விட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டின்னு தெரியும். சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் பர் யூனிட் லென்த்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு என்ன காரணம்? இதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா மாலிகுலர் தியரி படிக்கணும். மாலிகுலர் தியரி இங்க பாருங்களேன், எதுக்காக சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார்ம் ஆகுதுன்னு இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க. இது ஒரு கண்டெய்னர் இல்லைன்னா ஒரு பீக்கர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஒரு வாட்டர் மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்கும். அந்த மாலிகுல்ல எல்லா பக்கமும் ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்கும். அண்ட் ஆப்போசிட் கேன்சல் டு ஈச் அதர். இங்க நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்கும். அதே சர்ஃபேஸ்ல ஒரு மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாட்டர்ல இருக்கக்கூடிய மாலிகுலோட நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கீழே இருக்கும், மேல ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கும். இங்க ஒரு மாலிகுலர் இருக்குன்னா இங்கேயும் நெட் ஃபோர்ஸ் 0. இங்க ஒரு மாலிகுல் இருக்குன்னா இங்க நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்காது. பட் அந்த மேல இருக்கக்கூடிய எலாஸ்டிக் மெம்பரேனை பிடிச்சி கீழே இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் தான் அந்த சர்ஃபேஸை பிடிச்சி இழுக்குது. அங்கதான் ஒரு டென்ஷன் ஃபார்ம் ஆகுது. அந்த டென்ஷன் வந்து ஒரு எலாஸ்டிக் மெம்பரேன் மாதிரி இருக்கும். ஒரு A4 ஷீட் இருக்குல்ல, A4 ஷீட்டை அந்த திக்னஸ் இருக்குல்ல, அந்த திக்னஸை 10ஆ கட் பண்ணா எப்படிப்பா இருக்கும்? எவ்வளவு ரொம்ப மெல்லீஸா இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா இந்த மாலிகுல்ஸ் மேல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இந்த மாலிகுல்ஸ் தான் சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு காரணம். இது பிடிச்சி இழுக்குது பாருங்களேன். வெயிட் வந்து கீழே இருக்கு பாருங்களேன். மற்ற எல்லா இடத்துலயும் நெட் ஃபோர்ஸ் 0, உள்ள இன்சைட்ல ஃபுல்லா நெட் ஃபோர்ஸ் 0. ஆனா சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுல் மட்டும் நெட் வெயிட் டவுன்வர்ட்ல இருக்கு. அதனால அந்த சர்ஃபேஸை பிடிச்சி இழுக்கிறதுனால அங்க ஒரு டென்ஷன் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேரு தான் சர்ஃபேஸ் டென்ஷன். கவனமா கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், கீழே இருக்கக்கூடிய இந்த மாலிகுலை மேல கொண்டு போறதுக்கு நான் ஒரு ஒர்க் பண்ணணும். ஒர்க் டன். எதுக்காக சார் ஒர்க் பண்ண போறீங்க? இன்டீரியர்ல இருக்கக்கூடிய மாலிகுலை
சர்ஃபேஸுக்கு கொண்டு வர்றதுக்கு நான் என்ன வேலை செய்யணும்? ஒர்க் டன் பை இந்த ஒரு ஃபார்முலா தான் ஒட்டுமொத்த சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு யூஸ் பண்ண போறேன். பொறுமையாக கற்றுக்கிட்டே வா. இதுக்கு டாபிக்கோட பேர் மாலிகுலர் தியரி. மாலிகுலர் தியரி, ரைட்டா? ஸோ ரொம்ப வளவலன்னு போக வேண்டாம். என்ன தேவையோ அதை மட்டும் கற்றுக்கணும். ஒர்க் டன் வேணும்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். எஃப் டாட் எக்ஸ்ன்னு சொல்லிக்கலாமா? எஃப் டாட் எக்ஸ். இப்போதான் படிச்சிங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் வேணும்னா ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் பர் யூனிட் லென்த். ஃபோர்ஸுக்கு பதிலாக சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு லென்த்னு எழுதலாமா? அப்போ இங்கே ஃபோர்ஸுக்கு பதிலாக சர்ஃபேஸ் டென்ஷன். இங்கே ஃபிலிமாக இருக்கிறதுனால சர்ஃபேஸ் 2L இருக்கும். இப்போ ரெண்டு பக்கம் லென்த்தாக இருக்கும். அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. 2L இன்ட்டு எக்ஸு. அப்போ ஒர்க் டன் வேணும்னா சர்ஃபேஸ் டென்ஷன் லென்த் இன்ட்டு பிரெத்து ஏரியா தானே. அப்போ 2L இன்ட்டு எக்ஸு டெல் ஏ தானே. அப்போ இந்த ஒரு ஃபார்முலா தான் இந்த எண் வரைக்கும் நீங்கள் கொண்டு போக போறீங்க. கீழே இருக்கக்கூடிய மாலிகுலை சர்ஃபேஸுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணணும். ஒர்க் டன் டு பிரிங் எ மாலிகுல் ஃப்ரம் இன்டீரியர்ல இருந்து சர்ஃபேஸுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஒரு வேலை செய்யணும். அந்த வேலை தான் W = T × del A. அப்போது இந்த ஒரு ஃபார்முலா சூப்பராக கற்றுக்கோ. ஒர்க் டன் வேணும்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா. surface area W = T into del A. W = T into del A. கற்றுக்கிட்டீங்களா? இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் வேணும்னா W/del A கூட எழுதலாமா சார்? தாராளமாக எழுதலாம். ஏற்கனவே டீக்கு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். டீக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் பர் யூனிட் லென்த். சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் பர் யூனிட் லென்த். சர்ஃபேஸ் டென்ஷன் ஒர்க் டன் பை சேஞ்ச் இன் ஏரியா. இதுக்கான டைமென்ஷன் mt⁻⁻2 போட்டிங்களே, இங்கேயும் அதே மாதிரி வருமா? ஒர்க் டன் ml² t⁻⁻2, ஏரியா L², அதே தான் வரும் mt⁻⁻2. அப்போ W = T × del A ன்னு அழகாக கற்றுக்கணும். ரைட்டா? டாபிக்ல என்ட்ரு ஆகலாமா? இப்போ 2 ஃபார்முலா என்ட்ரோ முடியுது. அப்படியே பொறுமையாக உள்ள வாங்க. இதில் 2 முக்கியமான விஷயம் நீங்கள் பேசணும். உங்கள் கொஷினை ரீட் பண்ணும் பொழுது சோப் ஃபிலிம் இருந்தால் இன்ட்டு 2 போடணும். வாட்டர் ட்ராப்பாக இருந்தால் இன்ட்டு 1 போடணும். அதெல்லாம் அங்கே வரும்போது நான் சொல்லித்தரேன். கொஷினை ரீட் பண்ணும் பொழுது இங்கே ரொம்ப கவனமாக ரீட் பண்ணணும். சோப் ஃபிலிம்மா, வாட்டர் ஃபிலிம்மா, சோப் பபுளா, வாட்டர் பபுளா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? செம்ம சால்வ் பண்ண கற்றுக்கணும். ரைட், ஃபஸ்ட்டு ஃபார்முலா கற்றுக் கொடுக்குறேன். நல்லா கற்றுக்குறீங்களா? என்ன பாரு எல்லாருமே நேராக. பீச்சுக்கெலாம் போகும்பொழுது அங்கே சின்ன சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, அந்த ரொம்ப கீழே இறக்கி சொன்னால் முட்டை விடுறது இல்லை, அந்த பபுள் ஒன்று ஃபார்ம் ஆகுமே, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கூட விளாண்டுருப்பீங்க சின்ன பிள்ளைங்களாம். அதை வாங்கி ஒரு பபுளை ஜஸ்ட் ஜென்ட்லாக ப்ளோ பண்ணுங்களேன். ஒர்க் டன். இனிமேல் அங்கே போனீங்க அதை பார்த்தீங்கனாலே உனக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் ஞாபகம் என் ஞாபகம் தான் வரும். ப்ளோவிங்க லிக்விட் ட்ராப் ஆர் சோப் பபுள். சோப் பபுளா இருந்தா வேற ஃபார்முலா, லிக்விட் ட்ராப்பா இருந்தா வேற ஃபார்முலா. அதனால ரெண்டுத்தையும் நான் பக்கத்துல உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். ஒர்க் டன் இன் ப்ளோயிங் லிக்விட் ட்ராப், இல்லைன்னா சோப் பபுள். இப்போ நல்லா பாரு, அந்த எடுத்துக்கிட்டீங்க பபுளை ஜென்ட்லா ப்ளோ பண்றீங்க. R1 ரேடியஸ் இருக்கிற பபுளை R2 ரேடியஸ் இருக்கக்கூடிய பபுளா என்ன பண்றீங்க? ப்ளோ பண்றீங்க. ப்ளோ பண்றீங்கன்னா ஊதுறீங்கல்ல, கொஞ்சம் பெருசாகுது. அப்படின்னா அதுக்கு நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ணணும்? காரணம் எல்லாத்துக்குமே சர்ஃபேஸ் டென்ஷன் தான். ஒர்க் டன் = சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா. ஸ்பியர் தானே சார் இது. இதோட ஏரியா 4πr1². இதோட ஏரியா 4πr2². அப்ப பபிள் ப்ளோ பண்றதுக்கு நீங்க எவ்வளவு ஒர்க் பண்றீங்க? சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு 4π ஃபைனல் r2², இனிஷியல் r1². கற்றுக்கிட்டீங்களா? அப்போ W = 4πt r2² - r1². எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா இந்த ஃபார்முலா? எக்கச்சக்கமான சம் கேட்டிருக்காங்க இந்த ஃபார்முலால. ஒன்றும் இல்லை, 4 சென்டிமீட்டர் பபுளை 8 சென்டிமீட்டருக்கு ப்ளோ பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? சர்ஃபேஸ் டென்ஷன் 0.072. ஒர்க் டன் கண்டுபிடிங்க. இவ்வளோதான் சம்.
தெரியுதா? ஒரு மஸ்கிட்டோ போயிட்டு சாக்கடைகள் எல்லாம் கொசு உட்காந்துருக்கு பார்த்துருக்கீங்களா? இன்னும் எப்படி உனக்கு புரிய வைக்கிறது? அந்த சாக்கடைகள் எல்லாம் நீங்க போகும்போது பார்த்துருப்பீங்க, நிறைய கொசுக்கள் உட்காந்து ஜாலியா பேசின்னு இருக்கும். அது மேல அதால எப்படி அந்த தண்ணி மேல உட்கார முடியுது? ஏன்னா அங்க ஒரு ஃபிலிம் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா அந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாம் அந்த சர்ஃபேஸை கீழே பிடிச்சி இழுக்குது. அப்போ அவங்க ஒரு டென்ஷன் ஃபார்ம் ஆகுது. அந்த டென்ஷனால அந்த கொசுக்கள் எல்லாம் அந்த மேலேயே ஜம்முன்னு ஜாலியா உட்காந்துருக்கு. எந்த இடத்துல லிக்விட் இருந்தாலும் அங்க சர்ஃபேஸ் டென்ஷன் கண்டிப்பா இருக்கும். ஏன் வெறும் தண்ணியில நம்ம துணி துவைக்காம அதில் சர்ஃபெக்சலோ ரின்னோ ஏதோ ஒன்று போட்டு டிசால்வ் பண்ணி ஊற வச்சு துவைக்கிறது காரணம் சர்ஃபேஸ் டென்ஷன். ரெயின் டிராப் ஏன் ஸ்பெரிக்கலா இருக்கு? சர்ஃபேஸ் டென்ஷன். பெயிண்ட் ப்ரஷ் இருக்குல்ல, பெயிண்ட் ப்ரஷ், புதுசாக ஒரு பெயிண்ட் ப்ரஷ் வாங்குறீங்க, ஹேர் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா பிரமாதமாக இருக்கும். அதே பெயிண்ட்குள்ளே டிப் பண்ணுறீங்க, இல்லை வாட்டருக்குள்ளே டிப் பண்ணோன்னே எல்லாமே ஒன்றா சேர்ந்துக்குது. அப்போ என்ன பண்ணிக்குது? தன்னோட சர்ஃபேஸ் அதை ரெடியூஸ் பண்ணிக்குது, சர்ஃபேஸை குறைச்சிக்குது. அதனால தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்றா இருக்கிறது. தெரியுதா? அந்த ப்ரஷ்ஷை வாட்டரில் டிப் பண்ணும்போது நடக்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன். எல்லாரும் இந்த ஃபார்முலா படிச்சிங்களா? ஒர்க் டன் ஈக்குவல் டு 4πt r2 ஸ்கொயர் மைனஸ் r1 ஸ்கொயர். சார் இது லிக்விட் ட்ராப்பா சோப் பபுலா? இப்போ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது லிக்விட் ட்ராப். லிக்விட் ட்ராப்புக்கு தான் 4π வரணும். அப்போ சோப் பபுலா இருந்தா சோப் சொல்யூஷனு, சோப் ஃபிலிம்மு, எப்பெல்லாம் நீங்கள் சோப்புன்னு படிச்சிட்டிங்களோ அங்கெல்லாம் 2 சர்ஃபேஸு, இன்சைடில் ஒன்று இருக்கும், அவுட் சைடில் ஒன்று இருக்கும். அதனால ஒர்க் டன் வேணும்னா இன்ட்டு 2 போட்டுக்கணும். 8πt r2 ஸ்கொயர் மைனஸ் r1 ஸ்கொயரு. டியூஸ்டே ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கேட்பேன், கரெக்டாக நீ எனக்கு சொல்லணும். சொல்லலைன்னா உன் தலையை பிச்சு அந்த பக்கம் தூக்கி போட்டுற வேண்டியதுதான். என்ன? ஸோ ஒர்க் டன் லிக்விட் ட்ராப்பாக இருந்தால் 4πt, சோப் ஃபிலிமாக இருந்தது, சோப் சொல்யூஷனாக இருந்தது, சோப் பபுளாக இருந்ததுன்னா 8π. காரணம், லிக்விட் ட்ராப்புக்கு சிங்கிள் சர்ஃபேஸ் தான் இருக்கும். சோப்பாக இருந்தால் உள்ள ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், வெளில ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், 2 சர்ஃபேஸ் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த சோப் சொல்யூஷனில் தானேப்பா அந்த பபுளே ஃபார்ம் பண்ண முடியுது. பீச்லலாம் விற்கிறாங்கல்ல, ஒரு சொல்யூஷன் மாதிரி இருக்கும் பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. அது வெயிலெல்லாம் விடும்போது கலர் கலராக வேற தெரியும். 8πt r2 ஸ்கொயர் மைனஸ் r1 ஸ்கொயர். கற்றுக்கிட்டீங்களா? நல்லா இருந்துச்சு அந்த ஃபார்முலா, படிச்சிங்களா? ஓகே. அடுத்தது இன்னும் பிரமாதமான விஷயம்லாம் உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு பெரிய ட்ராப், இதோட ரேடியஸ் வந்து 6. பிக்கர் ட்ராப். இந்த ட்ராப்பை நான் ஸ்பிளிட் பண்றேன், நிறைய குட்டி குட்டி குட்டியா இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஒரு பிக்கர் ட்ராப்பு நிறைய சின்ன சின்ன ட்ராப்பா ஸ்பிளிட் பண்றோம். அப்ப என்ன சார் கொஸ்டின் சொல்லி தர போறீங்க? செகண்ட் கொஸ்டின் பாருங்க எல்லாருமே. ஒர்க் டன் இன் ஸ்பிளிட்டிங். இன்னைக்கும் நாளைக்கும் கான்செப்ட் கற்றுக்கோங்க. டியூஸ்டே ஒரு 25 சம் சொல்லித்தரேன். எல்லாமே ஜெய் மெயின்ல இப்போ சமீபத்தில் கேட்டது, 2000லேருந்து 2005 வரைக்கும், சாரி 2020லேருந்து 2025 வரைக்கும் கேட்டது. தாராளமாக போதும். இந்த வருஷம் 2025 நீட்ல சர்ஃபேஸ் இன்ஜின் சம் தான் கேட்டிருப்பாங்க, எடுத்துப்பாரு. ஒர்க் டன் இன் ஸ்பிளிட்டிங் எ பிக்கர் ட்ராப். ஒரு பெரிய ட்ராப்பை ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நம்ம ஒர்க் பண்ணணும்? உனக்கு 1 நிமிஷம் டைம் தரேன். ஏதோ ஒரு விஷயம் இதில் மாறாது. என்ன மாறாது? அப்போ ஏற்கனவே பெரிய ட்ராப்பாக இருக்கு, 10 சின்ன ட்ராப்பாக உடைச்சிட்டேன். ஏரியா மாறலாம், என்னன்னோ மாறலாம், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறாது. எது அது? அது இல்லை நீங்கள் இது மாதிரி ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் சொல்லுங்க. வால்யூம் தான் மாறாது. இப்போ இதுக்கு எப்படி கற்றுக்கணும்னா, இதோட வால்யூம் 4π3π கேபிட்டல் R கியூப். பொறுமையாக கற்றுக்கோ. இதோட வால்யூம் n டைம்ஸ் ஆஃப் 4π3π ஸ்மால் r கியூப். எப்பெல்லாம் நீங்கள் ட்ராப்பை ஸ்பிளிட் பண்ணுறீங்களோ, எப்பெல்லாம் சின்ன சின்ன ட்ராப்பை ஒன்றா கொலாஸ் பண்ணுறீங்களோ, அப்பெல்லாம் வால்யூம் சேம்னு நீங்கள் கற்றுக்கணும். நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். 4π3π r கியூப், 4π3π ஆர் கியூப் வேணும்னா n இன்ட்டு ஸ்மால் ஆர் கியூப், கேபிட்டல் ஆர் வேணும்னா n⁻⅓ இன்ட்டு ஸ்மால் ஆர். மறக்கவே கூடாது. அப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு n⁻⅓ இன்ட்டு ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு n⁻⅓ இன்ட்டு ஸ்மால் ஆர். 8 ட்ராப், ஒரு பெரிய ட்ராப் வந்து 8 சின்ன சின்ன ட்ராப்பாக உடையுது. அப்போ அந்த பெரிய ட்ராப்போட ரேடியஸ் என்னவா இருக்கும்? ஆர் வேணும்னா 8⁻⅓ இன்ட்டு ஸ்மால் ஆர்.
8ஓட கியூப் ரூட் என்னப்பா 2. கியூப் ரூட் எப்படி எடுக்கணும்? ஒரு நம்பரை 3ஆ மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 8ஓட கியூப் ரூட் 2. 27ஓடது 3. தெரியுதா? 64ஓடது 4. 125ஓடது 5. 236ஓடது 6. அவ்வளவுதான். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் கியூப் ரூட் எடுக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்னா ஒரு பெரிய டிராப் 8 சின்ன சின்ன டிராப்பா ஸ்பிளிட் ஆகுது. அப்ப அந்த பெரிய டிராப்போட ரேடியஸ் எவ்வளோ? 8 பவர் 1/3 இன்ட்டு ஆர். அப்ப கேபிட்டல் ஆர் வேணும்னா n பவர் 1/3 இன்ட்டு ஸ்மால் ஆர்னு அழகா கத்துக்கணும். ரைட்டா? ரைட். பா ரெடியா இரு. வரப்போற 15 நிமிஷம் 5 ஃபார்முலா கத்துக்க போறேன். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா எல்லாம் ஒரே ஃபார்முலா தான், வேற வேற ஃபார்முலா மாத்தி சொல்லி தர போறேன். பொறுமையா கத்துக்கிறீங்களா? ஓகே. ஸ்பிளிட்டிங் ஏ பிக்கர் டிராப். ஒர்க் டன் வேணும்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு சேஞ்ச் இன் ஏரியா. ஆமா சார். எப்பவுமே இந்த லெசன் ஃபுல்லா இவன் தான்ப்பா ஹீரோ. இந்த ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு தான் மற்ற எல்லா ஃபார்முலாவும் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அப்போ ஒர்க் டன் வேணும்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு சேஞ்ச் இன் ஏரியா. நிறைய குட்டி குட்டி டிராப் ஃபைனல் n டைம்ஸ் ஆஃப் 4 பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் பெரிய டிராப் ஓடுது 4 பை ஆர் ஸ்கொயர். உங்களால உணர முடியுது என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு பெரிய டிராப்போட ஏரியா A1 4 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். நிறைய குட்டி குட்டி டிராப் ஓடுறது ஏரியா n இன்ட்டு 1ஓடது 4 பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். A2 ஃபைனல் மைனஸ் இனிஷியல். கத்துக்கிட்டீங்களா? ஓகே. இதுல இருந்து யாரை காமனா வெளில எடுக்கலாம்? ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 4 பை r ஸ்கொயர். அவ்வளவுதான். 4 பை எடுத்துடலாம். 4 பை t எடுத்துடலாம். எஸ் சார். r and r வேற சார். அவ்வளவுதான். 4 பை t எடுத்துட்டு n இன்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் மைனஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. எல்லாரும் படிங்க, கத்துக்கோங்க. n இன்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் மைனஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ஏற்கனவே ஆருக்கு பதிலா n பவர் 1/3 இன்டு ஸ்மால் ஆர்னு தெரியும். தெரியுமா? அப்ப ஸ்மால் ஆருக்கு பதிலா r பை n பவர் 1/3 தெரியும். கிளாஸ் முடிஞ்சதும் யாருக்காவது சொல்லி கொடு, இல்லைன்னா ஒரு டைம் எழுதிப்பாரு. r ஈக்குவல் டு r பை n பவர் 1/3. எல்லாரும் அந்த r இந்த r தூக்கிட்டு வந்து இங்க வைங்க. ரெண்டாவது ஃபார்ம் டேட்டாவை பொறுத்து நீ எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உன் கொஷின் தான் முடிவு பண்ணணும். எக்ஸாம் அல்ல, நீ தான் முடிவு பண்ணணும். 5 ஃபார்ம் இருக்கு. 5 ஃபார்மே நான் உனக்கு கற்றுக் கொடுத்துறேன். எதை யூஸ் பண்ணுன்றது அப்ப நீ தான் முடிவு பண்ணிக்கணும். 4 பை t n r ஸ்கொயர் மேல கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பை ஸ்கொயர்ன்றதுனால n பவர் 2/3. உங்களால உணர முடியுதா? r ஸ்கொயர் 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 மைனஸ் r ஸ்கொயர். இதுல இருந்து காமனா யார சார் வெளில எடுக்கலாம்? கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் எடுத்துடலாம். பொறுமையா பார்த்துட்டே வா நான் எப்படி எழுதுறேன்ட்டு. அப்ப 4 பை t கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் n பவர் 1 n பவர் மைனஸ் 2/3. உங்களால உணர முடியும் நான் என்ன பண்றேன்ட்டு. கீழே இருக்கக்கூடிய 2/3 மேல கொண்டு போறேன். இது மைனஸ் 1. இப்ப w ஈக்குவல் டு 4 பை t r ஸ்கொயர் n பவர் 1/3 மைனஸ் 1. சூப்பரா இல்ல? இதுதான் ரெண்டாவது ஃபார்ம். 4 பை t r ஸ்கொயர் n பவர் 1/3 மைனஸ் 1. n பவர் 1/3 மைனஸ் 1. பா எழுத தெரியல? கத்துக்கிட்டீங்களா? ஓகே. திரும்பவும் நான் என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எடுத்துட்டு வந்து நான் இங்க எழுதிக்கிறேன். w ஈக்குவல் டு 4 பை t n ஸ்மால் r ஸ்கொயர் மைனஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டேன்னா, இப்ப தேர்ட் ஃபார்ம் எழுத போறேன், பார்த்துக்கிட்டே. ஏற்கனவே ஆருக்கு பதிலா n பவர் 1/3 இன்ட்டு ஸ்மால் ஆர்னு தெரியும். r ஸ்கொயருக்கு பதிலா n பவர் 2/3 இன்ட்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு தெரியும். இந்த r ஸ்கொயர் இங்க வச்சிருங்க. w ஈக்குவல் டு 4 பை t n ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கு. கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் n பவர் 2/3 இன்ட்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர். கத்துக்கிட்டீங்களா? ஸ்மால் ஆர்னா குழப்பிக்காத, சின்ன டிராப்போட ரேடியஸ். கேபிட்டல் ஆர்னா பெரிய டிராப்போட ரேடியஸ். n டைம்ஸ் ஆஃப் ஸ்மால் டிராப் தான் பிக்கர் டிராப்னு புரிஞ்சுக்கணும். இந்த கொஷின் ஒரு பெரிய டிராப் நிறைய குட்டி குட்டி டிராப்பா ஸ்பிளிட் ஆகுது, அதுக்கு நான் எவ்வளவு வேலை செய்யணும், இதான் கொஷின். 4 பை t ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். ஆமா சார், எடுத்துருங்க. n பவர் 1
n பவர் 2/3. கத்துக்கிட்டீங்களா? n பவர் 1 n பவர் 2/3. இதுக்கப்புறம் இது என்னப்பா பண்ணலாம் சார் சொல்ல? n பவர் 1 n பவர் 2/3 எடுக்கலாம்ல சார்? n பவர் 1 n பவர் 1யும் n பவர் 2/3யும் காமன் எடுக்கலாம்ல சார்? பவர் மாறி இருக்கு. அப்படி இப்படி காமனா எடுப்பேன். ஏதாவது ஒன்று தான் நீ வெளில எடுக்கலாம். ஓகே சார். இப்போ கற்றுக்கோங்களேன், சொல்லித்தரேன். r². இந்த n பவர் 2/3 நான் வெளியில் எடுத்துடுறேன். அதை மட்டும் வெளில எடுக்கிறேன். இங்கே n பவர் 2/3 இல்லாததுனால டினாமினேட்டர்ல போயிடும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கல, ஒரு பொருளை நீங்க வெளில எடுக்கிறீங்கன்னா, ஒரு விஷயத்தை ஒரு டேட்டாவை நீங்க வெளில எடுக்கிறீங்கன்னா, அது இருந்தா அது எடுத்துட்டா ஒன்னாயிடும். அது இல்லைன்னா அது டினாமினேட்டர்ல போட்டுக்கணும். இப்ப திரும்ப இந்த n பவர் 2/3 உள்ள கொண்டு போனா பழைய ஃபார்ம் வந்துச்சு பாருங்க. அப்ப இங்க இருந்து 4πt r² n பவர் 2/3 இது அப்படியே மேல வந்துருதா? மேல வந்துருச்சுன்னா n பவர் 1/3 ஆயிடுமா? ஏற்கனவே பார்த்து தானே, n பவர் 1/3 -1. இது தேர்ட் ஃபார்ம். இதே விஷயத்தை தான் இன்னொரு டைம் படிக்க போறீங்க. இப்ப நீங்க படிக்கிறது பெரிய டிராப் சின்ன சின்ன டிராப்பா உடையிறது. அடுத்த டாபிக் நிறைய சின்ன சின்ன டிராப் ஒன்னா மறுபடியும் பெரிய டிராப்பா போறது. அப்ப ஸ்மால் r² வந்தா என்ன வரும்? கேபிட்டல் r² வந்தா என்ன வரும்? அதே மாதிரி வெறும் 4πt மட்டும் வெளில எடுத்தா என்ன வரும்? இவ்வளவு விஷயமும் நீங்க தரவா தெரிஞ்சுக்கணும். பட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அடுத்து லாஸ்ட் ஃபார்ம், 4வது ஃபார்ம் கத்துக்கலாமா? மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எழுதுங்க. 4πt n ஸ்மால் r² மைனஸ் r². கத்துக்கிட்டீங்களா? இதுல இருந்து என்னங்க சார் பண்ண போறோம்? இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு. கவனமா கவனிக்கிறீங்களா? இப்ப எந்த சம் வந்தாலும் இந்த ஃபோர்த் ஃபார்ம் எடுத்துட்டீங்கன்னா சால்வ் பண்ணிட முடியும். என்ன பிரச்சனையே வராது. நான் என்ன பண்ண போறேன்னா, கேபிட்டல் ஆருக்கு பதிலா n பவர் 1/3 இன்ட்டு ஸ்மால் ஆர், ஸ்மால் ஆருக்கு பதிலா r பை n பவர் 1/3, r²க்கு பதிலா r² பை n பவர் 2/3. அப்ப இந்த இடத்துல n, இந்த r²க்கு பதிலா r² பை n பவர் 2/3 மைனஸ் ஒரு r². அப்படியே இருக்கா? நான் என்ன பண்றேன்னா 4πt, ஒரே நிமிஷம் இந்த ஸ்டெப் லாஸ்டா போட்டுக்கிறேன். 4πt கேபிட்டல் r³ வெளில எடுங்களேன். r³ இல்லைங்களே சார்? ஆமா, r³ இல்ல, r³ வெளில எடுங்களேன். இப்ப என்ன ஆகும்? n r², அங்க எதுவுமே இல்லை, அதனால கீழே r³. இங்க 1/r, ஏன்னா r². நம்ம என்ன பண்றோம்? r³ எடுக்கிறோம். அங்க ஒரு r இல்லை, அதனால அது டினாமினேட்டர்ல வந்துருச்சு. இப்ப என்ன ஆகுதுன்னா r ஈக்குவல் டு n பவர் 1/3 இன்ட்டு ஸ்மால் ஆர் தானே? ஸ்மால் ஆரா? இந்த இடத்துல r³ போடுங்க. r³ பதிலா n இன்ட்டு r³ பவர் 3 கேன்சல் ஆயிடுச்சு. இங்க வாங்க, 4πt r³ n ஸ்மால் r² r³ பதிலா n r³ மைனஸ் 1/r. நீங்க தேடி வந்த ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு, எல்லாம் போயிடுச்சு. அப்ப ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். அப்புறம் ஏன் சார் அதை சொல்லி கொடுத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒர்க் டன் இன் ஸ்பிளிட்டிங் எ பிக்கர் டிராப்ல இந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ற மாதிரி இருக்கும். 4πt r³ 1/r மைனஸ் 1/r. இது 4வது ஃபார்ம். கத்துக்கிட்டீங்களா? இப்ப தனித்தனியா சொன்னதுனால உனக்கு கஷ்டமா இருக்கும். எது எனக்கு தெரியல. சொல்ல அந்த ஃபோர்த் ஒன்ல எப்படி r/3 வந்துச்சு? r பவர் 3 எப்படி சார் வந்துச்சு? கேபிட்டல் ஆருக்கு என்ன ஃபார்முலா? இதோ பாரு, பாக்ஸ் பாரு. ஓகே சார். அப்ப எல்லாம் கியூப் பண்ணு. கியூப் பண்ணா n பவர் 3/3 1 ஆயிடுமா? எஸ் சார். அப்ப அந்த r³ சப்ஸ்டிட்யூட் பண்ணா n கேன்சல், மேல ஸ்கொயர், கீழே கியூப், கீழே ஒரு ஸ்மால் r மட்டும் இருக்குமா? ரைட். ஸோ ஒர்க் டன் இன் ஸ்பிளிட்டிங் எ பிக்கர் டிராப். இந்த 4 ஃபார்மையும் நான் ஒரு டைம் எழுதி கொடுத்துருவா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஒர்க் டன் வேணும்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு சேஞ்ச் இன் ஏரியா. ஆமா, ஒர்க் டன் வேணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க எழுதுனது 4πt n ஸ்மால் r² மைனஸ் கேபிட்டல் r². இது ஞாபகம் இருந்தா போகுது. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் எழுதுனது
4 pi t ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் வெளில இருக்கணும் n பவர் 1/3 மைனஸ் 1. மனப்பாடெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காது, எழுதி பழகு, யாருக்காவது சொல்லி கொடு. தேர்டு 4 pi t ஸ்மால் ஆர் ஸ்கொயர் வந்தா கூடவே n பவர் 2/3 வந்துடும், உள்ள எதுவும் மாறாது 1/3 மைனஸ் 1. இது தேர்ட் ஃபார்ம். ஃபோர்த் ஒன்று 4 pi t ஆர் கியூபு. இதுதான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்மால் ட்ராப்போட ரேடியஸ் கொடுத்துருவாங்க, பெரிய ட்ராப்போட ரேடியஸ் கொடுத்துருவாங்க, சர்ஃபேஸ் டென்ஷன் தெரியும், ஒர்க் டன் தெரியும். இதில் நம்பரே அவசியமே இல்லை. ஃபோர்த்து ஃபார்முலால மட்டும் நம்பர் அவசியமே இல்லை. 10 ட்ராப்பா 18 ட்ராப்பா 25 ட்ராப்பான்னு தேவையே இல்லை. மற்ற எல்லா ஃபார்முலாவிலையும் n உள்ள வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். சம் போடும்பொழுது நீங்கள் ஃபோர்த் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சம் போடுங்க. மீதி ஃபார்ம் எல்லாத்தையும் ஆப்ஷன்ல இருந்தா டிக் பண்றதுக்காக வச்சுக்கோங்க. ஒர்க் டன் இன் ஸ்பிளிட்டிங் ஃபார்ம் மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. கரெக்டா படிச்சிங்களா எல்லாருமே? இது ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவீங்க. கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் வெளில எடுத்தீங்கன்னா n பவர் 1/3 மைனஸ் 1. ஸ்மால் ஆர் ஸ்கொயர் வெளில எடுத்தீங்கன்னா n பவர் 2/3 அப்புறம் ஒரு n பவர் 1/3 மைனஸ் 1. ஆர் கியூபா இருந்துச்சுன்னா 1/r மைனஸ் 1/r. இதில் குழப்பிக்காத, ஸ்மால் ஆர் தான் முன்னாடி இருக்கணும். ஏன்னா கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் பை ஆர் இன்ட் ஆர். அப்போ கேபிட்டல் ஆர் தான் பெருசாக இருக்கணும். அதனால தான் இங்கே இருக்கு பாருங்க, 1/small r மைனஸ் 1/R. கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இவ்வளோ நேரம் பேசினது ஒரு பெரிய ட்ராப்பு சின்ன சின்ன ட்ராப்பாக உடையும் பொழுது வால்யூம் மாறாது. 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் ஈக்குவல் டு n இன்ட்டு 4/3 பை ஸ்மால் ஆர் கியூப். சரிங்க சார், புரிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன சார் பண்ண போகிறோம்? இதே விஷயத்த உல்டா பண்ண போகிறோம். என்னன்னா தேர்ட் ஃபார்ம்ல கற்றுக்கோங்க. n number of small drops, n number of small drops, each of radius small r. எல்லாமே ஸ்மால் ஆர், n நம்பர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆகுதுன்னா ஒன்னா சேருது, கொலாஸ் ஆகுது, பிக்கர் டிராப் ஃபார்ம் ஆகுது. ஃபார்மேஷன் ஆஃப் பிக்கர் டிராப்பா ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகும்போது நான் எவ்வளவு சார் ஒர்க் பண்ணணும்? அங்க என்னெல்லாம் ஃபார்முலா படிச்சியோ அதே தான் திரும்ப படிக்கிறீங்க. பட் ரிவர்ஸ் அவ்வளவுதான். இங்க பாருங்க, W ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன? 4 pi t n ஸ்மால் ஆர் ஸ்கொயர் மைனஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். அவ்வளோதானே? இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா நானா எழுதுனேன், 4 pi t ஆர் ஸ்கொயரை வெளில எடுத்த மாதிரி ஞாபகம் இருக்கு. நான் ஏதாவது தப்பு பண்ணா சொல்றீங்களா? n பவர் 1/3 மைனஸ் 1 சார். தேர்ட் ஃபார்முலா 4 pi t ஸ்மால் ஆர் ஸ்கொயர் எடுத்தா இங்கேயே ஒரு n பவர் 2/3 வரும், உள்ளார ஒரு n பவர் 1/3 மைனஸ் 1 வரும் சார். இதெல்லாம் இப்போ நான் ஞாபகம் வச்சுக்கிட்டது. இல்லைன்னா எனக்கு இந்த மெயின் ஃபார்முலா மட்டும் தான் தெரியும், அதில் தான் அழகாக சம் போட்டுருவேன், இல்லைனா லாஸ்ட் ஃபார்முலா சம் போட்டுருவேன். பட் இந்த எண்ணை வச்சு இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது தான் அந்த ஃபார்மை எழுதுனேன். 4 pi t கேபிட்டல் ஆர் கியூப் எடுத்துட்டீங்கன்னா 1/small r மைனஸ் 1/capital. சூப்பரா? ஒரு பெரிய டிராப்பு நிறைய சின்ன சின்னதாக உடைஞ்சாலும் இதான் ஒர்க் டன் ஃபார்முலா. நிறைய சின்ன சின்ன டிராப்பு பெருசானாலும் இதான் ஃபார்முலா. ரைட். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 விஷயம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, உன் மேலே தெரியாமல் ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த ஸ்ப்ரேயர் மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்ப்ரே பண்ணும்பொழுது அதை சில்லுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் சார் சில்லுன்னு ஃபீல் பண்ணுறோம்? ஒரு பிக்கர் ட்ராப் n டைம்ஸ் ஆஃப் ஸ்மால் ட்ராப்பாக உடையும் பொழுது அதோட டெம்பரேச்சர் குறையும். நல்லா கற்றுக்கோ. ஸ்பிளிட்டிங் ஆஃப் பிக்கர் ட்ராப்ல படிக்க வேண்டிய ஃபார்முலா நான் ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு சொல்லித்தரலான்னு விட்டேன். ஸ்பிளிட்டிங் ஆஃப் பிக்கர் ட்ராப் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட்ல வர்றது தான் அது ஸ்பிளிட்டிங் ஆஃப் பிக்கர் ட்ராப். இதுல ஒரு பெரிய ட்ராப் நிறைய சின்ன 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 ட்ராப்பா ஸ்பிளிட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அதோட டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். என் கூடவே படிங்க. நீ நம்பலன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல தண்ணி எடுத்து ஊற்றும் போது அதோட டெம்பரேச்சர் சும்மா கையில தொட்டு பார்த்துக்கோ. அதை நீங்க ஸ்ப்ரே பண்ணும்போது சில்லுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. நம்மளனா செக் பண்ணி பார்த்துக்கோ. அப்போ அதோட டெம்பரேச்சர் குறையும். எவ்வளோ சார் குறையும்? இதுக்கு டெரிவேஷன் வேண்டாம், டைரக்டா ஃபார்முலா படிச்சுக்கோ. டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர் சம் மட்டும் எப்படி போகணும்னு டியூஸ்டே கற்றுக் கொடுக்குறேன். ஃபார்முலா மட்டும் பதில் சொல்லு. டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர் நீங்க டெல் தீட்டான்னு எடுத்துக்கணும். உனக்கு பிடிக்கலன்னா டெல் டீன்னு எடுத்துக்கலாம். டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர் 3t by JSD 1/small r minus 1/capital.
நான் ஒரு 30 செகண்ட் டைம் தரேன், பொறுமையா அந்த ஃபார்முலா படி கேட்கும்போது பதில் சொல்லு. இதே ஆலன்ல எப்படி இருக்குன்னா, இது ஆலன்ல இருக்கிறது வேற புக்ல இருக்கு. அது என்ன சிங்கேஜ்ல JS ரோ 1/smaller - 1/capital. நான் என்னோட ரிட்டர்ன் நோட்ஸ்லயே ரோ தான் போட்டிருக்கேன். எனக்கு பதில் சொல்லுங்க, தெரிஞ்சது சொல்லு, தப்பானா பரவாயில்ல. ஸ்மாலார் யாருன்னு நினைக்கிறீங்க? வாயத்தர ஸ்மாலார் யாரு? radius of small drop. சூப்பரா சொன்னேன். கேபிட்டல் யாரு? Radius of bigger drop, sir. நல்லா சொன்னீங்க. T என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த டாபிக்ல? Time இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இந்த tension force, temperature sir. சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த டாபிக்கோட ஹீரோவே இவன் தான். இவனை மறந்துட்டீங்க பாத்தீங்களா? இந்த லெசன்ல வர எல்லா ஃபார்முலாலையும் T வரும். லிக்விட்னாலே அங்க சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும், விஸ்காசிட்டி இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். அதனாலதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்னு ஒரு லெசனை தனியா படிக்கிறீங்க. இல்ல ரோ யார் பண்ண நினைக்கிறீங்க? ரோ இல்ல டி? Density. அவ்வளவுதான். Density, sir. டென்சிட்டி. இதெல்லாம் சூப்பரா சொல்லிட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸ்மால் ஆர் கேபிட்டல் தெரிஞ்சு போச்சு. யார் சார் அவன் ஜே, யார் எஸ்? இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே இல்லையே. ஆமா, நீங்க பார்த்ததே இல்லை. அடுத்த வாரம் தான் பார்க்க போறீங்க. தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல தான் படிக்க போறீங்க. இது டெம்பரேச்சர் சம்பந்தப்பட்ட 2 டேட்டா. ஜேவோட பேரு மெக்கானிக்கல் ஈக்குவலன்ட் ஆஃப் ஹீட். இந்த நிமிஷம் வரைக்கும் இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அடுத்த வாரம் தான் இதை படிக்க போறீங்க. மெக்கானிக்கல் ஈக்குவலன்ட் ஆஃப் ஹீட், இதோட வேல்யூ 4.2 ஜூல் பெர் கலோரி. எஸ்ன்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஒருவேளை 10th நீ படிச்சிருக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இந்த 2 வார்த்தைகளும் இதுக்கு முன்னாடி நீங்க சந்திச்சதே கிடையாது, இனிமேல் தான் சந்திக்க போறீங்க. இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா கேட்பாங்க, ஜாக்கிரதையா சால்வ் பண்ணணும். என்னென்ன கொடுத்துருவாங்க கொஸ்டின் பேப்பர்ல? ஸ்மாலார் கொடுத்துருவாங்க, கேபிட்டலார் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா இப்படி கொடுத்துருவாங்க. ஆர் ஈக்குவல் டு n⁻⁴ டைம்ஸ் ஆஃப் ஸ்மாலார் 8 டிராப்னு சொல்லிடுவாங்க. அப்ப நீங்க கேபிட்டலாருக்கு 2rன்னு வச்சு சால்வ் பண்ணணும். 27 டிராப்னு கொடுத்தாங்கன்னா 3rன்னு வச்சு டிராப் பண்ணணும். 64 டிராப்னு கொடுத்தாங்கன்னா 4rன்னு வச்சு டிராப் பண்ணணும். 125R இருந்ததுன்னா 5rன்னு வச்சு சால்வ் பண்ணணும். கரெக்டா? இல்ல டைரக்டா ஆருக்கும் வேல்யூ கொடுக்கலாம். சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுக்கலாம், ஆர் கொடுத்துடலாம். டென்சிட்டி ஆஃப் வாட்டரா இருந்தா கேட்கவே தேவையில்ல, 10⁻³ உங்களுக்கு நல்லா தெரியும். எஸ்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, அதுவுமே வாட்டரா இருந்தா 4200 கலோரி. அதெல்லாம் அடுத்தது நீங்க படிக்க போறது. வேற ஏதாவது லிக்விடா இருந்தா பயப்பட தேவையில்ல, அவங்களே பிராக்கெட்ல கொடுத்துருவாங்க. ஜே மெக்கானிக்கல் ஈக்குவலன்ட் 4.2 ஜூல் பெர் கலோரி. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எவ்வளோ டெம்பரேச்சர் குறையும்னு உங்களால சொல்ல முடியும். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஒரு பச்சை தண்ணி ஒரு டம்ளர் எடுத்து ஊற்றிக்கும் போது அதோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பாரு. அதை ஸ்ப்ரே பண்ணும்பொழுது அதோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பாரு. நீங்கள் அந்த இனிஷியலாக அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய வாட்டர் 35 டிகிரின்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது 30 டிகிரியோ இல்லை 31 டிகிரியோன்னு குறைஞ்சிருக்கும். காரணம், ஸ்மால் ட்ராப்பாக மாறும் பொழுது அதோட இன்டர்னல் எனர்ஜி குறைஞ்சிருக்கும். இன்டர்னல் எனர்ஜி குறையுதுன்னா அதோட டெம்பரேச்சர் கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். ரைட்டா? ஸோ காரணம் நம்ம இந்த இடத்துல கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி தான். லாஸ் இன் தெர்மல் எனர்ஜி அகைன் சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு ஒர்க் பண்றீங்க, அவ்வளவுதான். கத்துக்கிட்டீங்களா? இப்ப ஒரு பெரிய டிராப் சின்ன சின்ன டிராப்பா உடையும் போது ஒர்க் டன் கத்துக்கிட்டீங்க, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்லாம் கத்துக்கிட்டீங்க. இது சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? நிறைய குட்டி குட்டி டிராப் எல்லாம் லாஸ்ட் டாபிக் முடிச்சோன்னா சர்ஃபேஸ் டென்ஷனில் 50% முடிச்சிட்டோம். ரிமைனிங் நாளைக்கு 50% முடிச்சுட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக சம போட்டுரும். நீங்கள் கவனிச்சிருக்கியா? இப்போ பீச் போகிறீங்க, நீங்கள் பாண்டி பீச் சொல்கிறேன், எனக்கு அங்கே தான் தெரியும், நான் அங்கே தான் வேடிக்கை பார்த்துருக்கேன். நிறைய சின்ன சின்ன பசங்களாம் இந்த சண்டே வச்சா அந்த பபுள் ப்ளோ பண்ணிட்டு பறக்க விட்டுட்டு இருப்பாங்க. அந்த பபுள் வேகமாக நல்லா ஃப்ளோ ஆகும். கவனிச்சு பார்த்துட்டு தான் தெரியும், 2-3 பபுள் ஒன்னா சேர்ந்துரும். சேர்ந்த பிறகுதான் அது இன்னும் வேகமா ஓடும். என்ன சார் சொல்றீங்க? நீ நம்பலன்னா ட்ரை பண்ணி பாரு, ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிட்டு. இப்ப என்ன அர்த்தம்னா, நிறைய சின்ன சின்ன டிராப்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய டிராப்பா மாறிடுச்சு. அப்ப இதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். என்ன சார் காரணம்? கைனடிக் எனர்ஜி அதிகமாகுது.
அதனால வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. கைனடிக் எனர்ஜி அதிகமாகிறதுனால அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி எவ்வளவு சரி? இப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க கொடுக்கக்கூடிய அந்த தெர்மல் எனர்ஜி முழுக்க முழுக்க அப்படியே கைனடிக் எனர்ஜியா மாறிடும் வித்தவுட் டிசிபேஷன். அதனால கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி போட்டோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. இப்போ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? ½ mv². எனர்ஜினாலும் ஒர்க் டன்னாலும் ஒன்று தானே. இங்கே எவ்வளோ ஒர்க் டன்னு? 4πr³ t 1/r - 1/R. இதான ஒர்க் டன்னு. இங்கேருந்து v கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சிச்சு. இந்த கைனடிக் எனர்ஜி தான் இந்த ஒர்க் டன்னுக்கு காரணம். இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா ஃபைனலாக உன்னை தேடி வர்றது வெலாசிட்டி ஆஃப் பிக்கர் ட்ராப் என்ன ஆகும்னா 60/ρ 1/r - 1/R. உனக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த 2வை இந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டு பை சர்ஃபேஸ் டென்ஷனு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி ரோ கொண்டு வந்து என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த வி மட்டும் தனியாக வச்சுக்கோ, அதனால தான் இங்கே ரூட் வருது. கற்றுக்கிட்டீங்களா? ஸோ v = 60/ρ 1/r - 1/R. பை இதுக்கெல்லாம் டெரிவேஷன் பார்த்துட்டு உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காது. ஒரு டேட்டாவை எடுத்துக்கிட்டு சம்மை எப்படி போடணும். ஸோ வெலாசிட்டி 60/ρ 1/r - 1/R. அப்போ ஒரு பெரிய ட்ராப் சின்ன சின்ன ட்ராப்பாக உடஞ்சா டெம்பரேச்சர் குறையும். நிறைய சின்ன சின்ன ட்ராப் ஒன்றா ஃபியூஸ் ஆகி பெரிய ட்ராப் ஆனால் வெலாசிட்டி அதிகமாகும். அந்த ரெண்டு விஷயத்தை கற்றுக்கணும். அங்கே டெல் தீட்டா, இங்கே வெலாசிட்டி. ரைட்டா? சூப்பராக இருந்துச்சு சர்ஃபேஸ் டென்ஷன். கவனி ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் முடிச்சோடனே நீங்கள் போயிடலாம். பொறுமையாக பார்த்துக்கிட்டே வா. சர்ஃபேஸ் டென்ஷன், சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய டென்ஷன், சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய டென்ஷன், சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாம் அந்த சர்ஃபேஸை பிடிச்சி டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறதுனால எனக்கு இங்கே சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார்ம் ஆகுது. இன்டீரியரில் இருக்கக்கூடிய மாலிகுலை சர்ஃபேஸுக்கு கொண்டு வரதுக்கு நான் என்ன ஒர்க் பண்ணணும்? சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு சேஞ்ச் இன் ஏரியா. இவனோட அருமை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இவனை வச்சு தான் எல்லா ஈக்குவேஷனும் நம்ம போட்டோம். சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு என்ன ஃபார்முலா? டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் பர் யூனிட் லென்த். டைமென்ஷன் என்ன? mt/-2. கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது பொறுமையாக பாரு. ஒரு பெரிய ட்ராப் சின்ன சின்ன ட்ராப்பாக உடைஞ்சா எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? இல்லை நிறைய சின்ன சின்ன ட்ராப் பெரிய ட்ராப்பாக மாறிச்சுன்னா எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். அந்த 4 ஃபார்மும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் எழுதி காட்டவா? நீங்கள் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? இங்கே பாருங்க. ஸோ W = surface tension into change in area. இதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. W = surface tension change in area 4π வெளில எடுத்துரு, n டைம்ஸ் ஆஃப் ஸ்மால் ட்ராப்பு இங்கே கேபிட்டல். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அதுக்கப்புறமா 4πt கேபிட்டல் R² வந்தாலே n⁻⁴ - 1 தான். ஸ்மால் R² வந்தாலே வெளியில ஒரு n⁻²3 உள்ளார ஒரு n⁻⁴ - 1. W = 4πr³ எடுக்கிறது தான் நல்லது ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு. நமக்கு n பிரச்சனை வராது. திரும்ப சொல்றேன், ப்ராப்ளம் சால்விங்க்கு உங்களுக்கு இந்த ஃபார்முலா தான் ஞாபகம் வரணும். சொல்லுடா. 4/t அங்க சர்ஃபேஸ் டென்ஷன் வரும். விட்டனா 4/2. ரைட் பை 4πt r³ 1/r - 1/r. கேர்ஃபுல்லா கவனி. இன்னைக்கே உனக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். ப்ராப்ளம் சால்விங்க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது தான் நல்லது. மற்ற எல்லா ஃபார்முலாவிலும் n வரும். இப்போ 8⁻²/3 எப்படி சால்வ் பண்ணணும்? 8⁻1/3 முதல்ல சால்வ் பண்ணணும், அப்புறம் ஸ்கொயர் சால்வ் பண்ணணும். 2² 4. தெரியுதா? அதனால அங்கெல்லாம் போகும்போது தேவையில்லாத சின்ன சின்ன தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சார் நான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா புச்சாழ்த்தணும். பட் இது இருக்கிறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேற ஒன்று. இதெல்லாம் பெரிய ட்ராப் சின்ன ட்ராப் ஆகிறதுக்கு, சின்ன ட்ராப் பெரிய ட்ராப் ஆகிறதுக்கு முடிச்சு விட்டோமா? அதுக்கப்புறமா ஒரு பிகர் ட்ராப் n நம்பர் ஆஃப் ஸ்மால் ட்ராப்பாக உடையும் பொழுது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். இதுக்கு யாராவது ஃபார்முலா சொல்ல முடியுமா? ஞாபகம் இருக்கா? சும்மா ட்ரை பண்ணு. மறந்துட்டீங்களா? மேலே 3 டைம்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன், மெக்கானிக்கல் ஈக்குவலன்ட், ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, டென்சிட்டி. உள்ள எல்லா இடத்துலையும் 1/r - 1/R. மறந்தும் கூட 1/R - 1/r எழுதிடாத. மைனஸ்ல ஒரு ஆன்சர்.
ஏன்னா ஆர் தான் பெருசா இருக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆர் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன டிராப் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பெரிய டிராப்பா மாறும் பொழுது கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் ரூட்ல தான் வரும். ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இப்பதான் பார்த்தோம். மேல 60/ρ வரணும். இங்க வழக்கம் போல 1/r மைனஸ் 1/R ஞாபகம். ரைட்டா? இன்னைக்கு நைட் ஒன்றும் பண்ண தேவையில்ல. விஸ்காசிட்டி வரைக்கும் நல்லா படிச்சுட்டு டெஸ்ட்டை மட்டும் எழுது. முடிஞ்சா இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ஒரு டைம் எழுதிப்பாரு. ஸோ நாளைக்கு வந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ரெக்கார்ட்